திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2025 வருடத்திற்கு உண்டான சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சனி வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறி நடக்கக்கூடியது சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல உங்க ஜாதகத்துல பாருங்க, சனி அப்படின்னு போட்டு வி அல்லது வா அல்லது ஆர் அப்படின்னு இருந்ததுன்னா இதெல்லாம் வக்ரம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா சனி வக்ரமான ஜாதகர்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலே கடின உழைப்பாளி, சிறந்த வேலையாள், அடிமை மாடு மாதிரி வேலை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்களுக்காக உழைத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். ஒரு முதலாளி சனி வக்ரமானவனை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அந்த சனி வக்ரமானவர்களுக்கு உண்டு. ஆனா என்னதான் இவங்க உழைத்து 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 கொட்டினாலும் கூட எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு புகழும் இவங்களுக்கு கிடைக்காது. இவங்கதான் செஞ்சாங்க, இவங்கனாலதான் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு வேலையால மட்டுமாதான் வச்சுக்குவாங்களே தவிர மற்றபடி ஒரு புகழுக்காகவோ ஒரு பேச்சுக்கும் கூட இவர்னால் இது நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்வதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ரமான ஜாதகர்கள் பெறவே முடியாது அப்படிங்கறத முற்றிலும் உண்மையான விஷயம். அப்ப எங்களுக்கு உண்டானது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, வருஷம் சனி வக்ரம் ஆவார். அப்ப வருஷம் ஆகும்போது ஒரு கட்டத்துக்காக மாறலாம் பலன்கள். அதே போல எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக பலன்கள் மாறலாம். ஆனாலும் இந்த வருடம் 3 முதல் 5 மாதம் வரை சனி வக்ரம் ஆவார். இந்த வக்ரம் ஆகக்கூடிய இந்த காலகட்டங்களே உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள். மத்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா பெருசா முயற்சி செய்யறது கைகூடி வராது. பெரிய எஃபர்ட் போட்டு செஞ்சாலும் அதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. தொழில பெரிய லாபங்கள் இருக்காது. வேலையே செஞ்சாலும் ஒரு அலைச்சல், திரிச்சல், பயணங்கள், பயம் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் கூட இந்த 5 மாதம், அதாவது 3ல இருந்து ஒரு 5 மாதம் வக்ரம் ஆகிறாரு பாருங்க இந்த சனி, அப்ப மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கும். உங்களுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைக்கு உண்டான ஒரு மரியாதை, அந்த வேலைக்கு உண்டான உழைப்புக்குண்டான ஒரு பணங்காசு பாக்குறது, ஒரு செல்வத்தை கொடுக்கறது. நீங்க என்ன தொழில இருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு சனி வக்ரமாக இருந்தால் இந்த 5 மாத காலங்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த வருடத்திற்குண்டான எல்லா சேவிங்ஸும் இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொடுத்துட்டு போயிடுவார். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா, ஏன்னா சனி தொழில்காரகன், ஆயுள்காரகன். அதே போல பாத்தீங்கன்னா சனி இல்லாம ஒருத்தருக்கு தொழில் கிடையவே கிடையாது. ஒரு ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் அவனால வேலை செய்ய முடியும், தொழில் நல்லா இருக்கும், ரெகுலரான ஒரு வேலை இருக்கும். அப்படி உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு வேலை இருக்கும். அப்போ வருடம் முழுவதும் உங்களுக்கு பெயர் புகழ் இருக்கும். ஆனா சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மட்டும் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தடைப்பட்டு போகும். பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது. பெரிய எதிர்பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்காதுன்னு இருக்குது. சனி வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கு முன்னான சனி பயிற்சி, அதாவது சனி வக்ர பயிற்சி 2025 ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். இப்ப நாம கும்ப ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையா பார்க்கலாம். சனி பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு கடைசி நிலையில வந்துட்டீங்க. ஏகதேசமா 5 வருடங்களாக படாத பாடுபட்டு இப்போ உங்களுக்கு முழுமையா முடிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு உண்டான வாய்ப்புகளை அவர் கொடுப்பார். ஆனா இருப்பினும் கடந்த ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப கெட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே குறைந்துட்டு ஒவ்வொரு படியா குறைஞ்சுக்கிட்டு வரும் அப்படிங்கறதா உண்மையான விஷயம். இப்ப சனியினுடைய வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுடைய ராசி மற்றும் 12ஆம் அதிபதி இருக்கக்கூடிய வீடு 2ஆம் வீட்டுல இருக்கிறார். இது நம்ம 2 வகையா பிரிக்கணும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக வா வி அல்லது ஆர் அப்படின்னு போட்டிருக்காங்களான்னு பாருங்க. அப்படி போட்டிருந்தால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சனி வக்ரமா இருந்தா என்ன பலனும், அடுத்து சனி வக்ரம் இல்லாதவர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தனித்தனியா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது வெளிநாட்டு வருமானம் கைவந்து சேரும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல ராசி அதிபதி 2ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது தன வரவு, ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை, பொருளாதாரங்கள் அதிகமாகிறது, குடும்பம் அமைந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு, இது போல நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல பாசிட்டிவான பொருளாதாரம், பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்க கை வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த சனி உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு பலன். அது மட்டும் இல்லாம தீர்த்த யாத்திரை போறது, நிம்மதியான ஒரு தூக்கம் ஏற்படுறது,
குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது ஒரு கோவில் வழிபாடுகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள், கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு அந்யூன்யங்கள் ஏற்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். வீடு மனை இது சார்ந்த பிரச்சனைகள், இட சார்ந்த பிரச்சனைகள், அதே போல வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது நடந்துட்டு இருக்குன்னா அது எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக வரும். வீடு சார்ந்தது உங்களுக்கு ஒரு புதிய வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ அல்லது அது சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றதோ, ஒரு இடம் வித்துட்டு இன்னொரு இடம் வாங்குறது, அல்ல ஒரு வீடு வித்துட்டு இன்னொரு நல்ல லாபத்துக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, உங்களுடைய ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்குது, தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது, தாயினுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்க கை வந்து சேர்றது, அதற்குண்டான பேச்சுவார்த்தை நடத்துவது, இதெல்லாம் இப்ப உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்தது 8ஆம் வீட்டை பார்க்கறனால ஆயுள் கொஞ்சம் பெருகுவது, அதே போல கண்டங்கள் விலகுவது, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள், திடீர்னு உச்சத்துல கொண்டு போய் விடுறது, தேவையில்லாத நோய்கள் விலகுவது, நோய்க்கு நல்ல மருத்துவர் கிடைப்பது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால லாபங்கள் கொஞ்சம் அதிகமாகுது. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா லாபம் இல்லாம ரொம்ப ட்ரையா இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் லாபங்கள் அதிகரித்து கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள், மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள், அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடங்கள் உங்களுடைய ஆசைகளை சொல்றதுனால உங்க ஆசைகள் நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள், சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கிறது, மனசுல தைரியமாக இருக்கக்கூடியது, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், இவ்வளவுதானவா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மன விரக்தியிலிருந்து வெளியே வந்து இது போலவும் வாழ்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. இது வந்து சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு. சனி வக்ரமாக இல்லாதவங்க ரொம்ப கவனமா இருங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க, வெளிநாடு வெளியூர் பயணம் போறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. பொருட்கள் போயிட்டு பணம் எல்லாம் ஏதாவது பிரச்சனையா இருப்போது, அதனால கொஞ்சம் கவனமாக இது செயல்படுத்த வேண்டும். பணம் கொஞ்சம் லாக் ஆகிறது, குடும்பத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறது, வாக்குவாதங்கள் வர்றது, இது போல கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயத்துல, ஏன்னா சனி வக்ரமாக இருக்கும் போது இருந்த பலனும் அது அப்படியே ஆப்போசிட்டா வரும் அப்படிங்கறது அமைப்பு. அப்ப கொஞ்சம் இருக்கின்ற இடத்தை கொஞ்சம் பார்த்து கொள்வது, குடும்பத்துல கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமாக இருப்பது, அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாம வம்பு வழக்குகளுக்கு போறது, இதெல்லாம் கொஞ்சம் 3ஆம் நபர்கள் மூலமாக போறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால வீடு சார்ந்த பிரச்சனைகள், சொத்து சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் கொஞ்சம் தலையிடாம இருக்கிறது, பூர்வீக சொத்து பத்தி இப்ப பேசாம இருக்கிறது, ஒரு இடமாற்றமும் ஒரு வீடு மாற்றமும் பண்ணாம இருக்கிறது, உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது, அதே போல நண்பர்கள் கிட்ட உறவினர்கள் கிட்ட சொத்து சார்ந்த விஷயத்தை பத்தி எதுவும் கன்சல்ட் பண்ணாம இருக்கிறது, அதே போல பாத்தீங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு வம்பு வழக்குகள் ஏதாவது வரும், அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்து 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக கண்டங்கள், அதாவது இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது, தேவையில்லாத விஷயத்துல போய் தலையிடுறது, தேவையில்லாம ஒரு பணத்தை விரயம் பண்றது, பணத்தை கொடுக்கறது, கடனா கொடுக்கறது, கைமாத்தா கொடுக்கறது, எல்லாமே பண்ணீங்கனாலும் கூட உங்களுக்கு லாக் ஆகிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல 11ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால பெருசா லாபங்கள் எதிர்பார்க்காம இருக்கிறது, புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணாம இருக்கிறது, இருக்கின்ற இடத்துல இருந்தே செயல்படுவது, ஒரு இடமாற்றம் பண்ணாம இருக்கிறது, தொழில் மாற்றம் பண்ணாம இருக்கிறது, என்ன லாபம் வருது அது போதும் அப்படின்னு நினைச்சு கொண்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு நற்பலன்களை இந்த சனி வக்ரமான காலகட்டத்துல ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பு. தேவையில்லாம உங்களுக்கு முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது, உங்களுடைய உறவினர், அதாவது நீங்க வேலை செய்யறீங்க இல்லைங்களா, அந்த வேலை செய்யற இடத்துல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க கூடவே முதுகுல இருந்து குத்துவாங்க. அதே போல சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்க வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொடுப்பாங்க. இப்போ இந்த காலகட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து இந்த சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்கள் கடந்து கொண்டு போவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இது எல்லாமே ஜாதகத்தினுடைய பலம். சனி உங்க வீட்டுல, அதாவது உங்க ஜாதகத்துல எங்க இருக்கிறார், எந்த வீட்டுல அமர்ந்திருக்கிறார், அதே போல சனியினுடைய நிலை என்ன, லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதியுடைய நிலைகள் என்ன, தசாபுத்தி என்ன தசாபுத்தி ஓடுது, இதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்களும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.